நானும் இந்த நாட்டுல என்ன சொன்னாரு? எதையும் மறைக்காம சொல்லணும். குழந்தைக்கு நல்லது ஒரு பேரா சொல்லணும். நாளை எதிர்பார்த்து சொல்லுங்க. முறைத்தது போலவே அரண்மனை ஜோதியை அழைத்து குழந்தை பிறந்த நேரத்தை பார்க்க சொன்னேன். ஜாதகத்தை கணிக்க சொன்னேன். அவரை பார்த்தார். நம் குழந்தை பிறந்த நேரமே சரியில்லை. ஐயோ அப்படி எதுவும் நடக்காதீங்க. யாரும் உனக்கு தவறா சொல்லிருப்பாங்க. கேளுங்க. நானா சொல்ல வார்த்தை கேளுங்க. குழந்தை மேல பை சொல்லாதீங்க. நமக்கு அவர்கள் தான் அப்பா அவர்கள் முடியாதுமா. அவரு உரைக்கும் பொழுது வேறொரு குழந்தை பெற்றிருக்கிறார். நாட்டு மக்கள் எழுதி விட்டார். வீட்டு நாட்டு மக்களை பார்க்க முடியுமா? வேண்டாம் குடும்பா இதை புரிந்து நீங்க அந்த தெய்வத்தினால பிறந்த குழந்தைங்க உயிர் போனால் தர ஐயோ உன்னை கொல்ல போகிறேன் என்று கூறுகிறாரு. உன்னை பிரிந்து வாழ வாழ்க்கை எனக்கு ஒரு வாழ்க்கையடா வாழ்க்கையடா. கண்ணி ராஜா அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே உள்ளமில்லை மகனே. அன்னமிட்ட கைகளுக்கு
இந்த நேரம் அம்மா வயிற்று ஊத்த நேரம் அம்மா எனக்காக என்ன பெற்றெடுத்து இப்படிப்பட்ட பாடுகளுக்கு தள்ளிவிட்ட என் தாய் என் பிள்ளை உயிரோட பார்க்க முடியாமல் போய்விட்டது அம்மா. அம்மா 10 மாதம் என்ன சுமந்து பெற்று எடுப்பேன் அம்மா. என்னை எதுக்கு மணி பெற்றெடுக்கணும்? 10 மாதம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா.
ஆராரிராராரிரோ ஆரிராரிராரோ ஆராரிராராரிரோ குடிகார அப்படி குடிகார அப்படிக்கு அடிபட வாக்கப்பட்ட கோபுரமடான் பெற கொடுமையை தாங்கிக்கிட்ட ஏ அம்மா அம்மா பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூட்ட வந்திருக்கே மாவி மக சும்மா ஆராரிராரோ ஆராரிராரோ ஆராரிராராரிரோ ஆரிராரிராரோ ஆராரிராராரிரோ அன்பார்ந்த பெரியோர்களே, தனம் பெறலாம், தானியம் பெறலாம், உடம் பெறலாம், குபேரன் சம்பத்து பெறலாம், தர வேண்டிய உள்ளத்தை பெற வேண்டும். ஒரு பெருமதிக்குரிய இது நன்னறிக்கை வாழ்ந்து வரக்கூடிய சரி சரி அருமையன்னார் ஒருவர் மற்றும் இதோ தாய் குலங்கள் அனைவரும் இதோ செங்கல்பட்டு அடுத்த மலவையாவூரைச் சேர்ந்த வெங்கடேசனுக்காக ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். அன்பளிப்பு கொடுத்த அனைத்து உள்ளத்தின் சார்பாக நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, எப்படியோ என் குழந்தை கொள்வதற்கு எடுத்து செல்கிறார். ஆனால் என் குழந்தை உயிர் போய் நான் வாழவே கூடாது. என் உயிரை கொடுத்தாலும் என் குழந்தை காப்பாற்றுவேன். அண்ணி, உன்னை சாக விட மாட்டேனா? வரண்டா உன் பின் வந்து உன்னை காப்பாற்றி திருவண்டா. வரண்டா உன்னை தேடி. எனக்கு வந்த இந்த நிலைமை இந்த உலகிலே யாருக்குமே வரக்கூடாது. ஆனால் இது பிறந்த நேரமோ இவன் இந்த நாட்டிலே இருந்தால் வளர வளர இந்த நாடே அழிந்து அறுபதற்கு வந்துவிட்டு இவனை நாம் என் கரத்தால் கொள்வதா? ஐயோ, என்ன கொடுமை இறைவா, என்ன கொடுமை மகனே. இந்த பாவியை பார்த்து நீ சிரிக்கின்றாயா? எனக்கே நீ மகனாக பிறக்க வேண்டும். இந்த உலகிலே எத்தனையோ பேர் குழந்தை இல்லை என்று அவர்களுக்கு யாருக்காவது கொஞ்சம் மகனாக பிறக்கக்கூடாதா? இந்த குலகார பாவிக்கா நீ மகனாக பிறக்க வேண்டும். எனக்கு மகனாக பிறந்தது பிறக்காமலேயே இருந்திருக்காமே செல்வமே. இந்த பால்வடி முகத்தை பார்க்கும் பொழுது உன்னை கொள்வதற்கு எப்படியடா எனக்கு மனம் வரும், மனம் வரும், மனம் வரும். இல்லை, என் கரத்தால் உன்னை என்னால் கொல்ல முடியாது. ஆனால் முக்கியமா நாட்டு மக்கள் முக்கியமா என்று பார்க்க போனால் எனக்கு நாட்டு மக்கள் தான் முக்கியம் உன்னை. அதனால் நீ உயிரோடு இருக்கக்கூடாது. இப்பொழுதே உன்னை கொன்று விடுகின்றேன். நான் அரங்கே ஐயா ஐயா ஒரே மகன் 30 மகன் ஆசை
ஆனால் இவன் பிறந்த நேரமும் சரியில்லை. அதனால் இந்த குழந்தை இந்த நாட்டிலே இருந்தால் நாடே அழிந்துவிடும் என்று ஜோதிடர் உரைத்து விட்டார். ஆனால் இப்பொழுது அறம் கற்று கொண்டிருக்கும். இப்பொழுது இந்த குழந்தை எடுத்துச் சென்று உன் கரத்தால் வெட்டி வீசி அழகான ஒரு குழந்தை. பசுவை கொண்டாலும் பாவம், சிசுவை கொண்டாலும் பாவம் என்று உரைப்பார்கள். நான் எதற்காக இந்த குழந்தையை கொல்லணும்? ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கை தயவு செஞ்சு வந்து நிற்குது. நான் எதற்கு இந்த குழந்தையை கொல்லணும்? இந்த பாவத்தை நான் ஏன் எடுத்துக்கணும்? இனிமே இந்த குழந்தை நான் கொல்வது கிடையாது. இந்த அரவங்காட்டில அதோட மரத்துக்கு அடியிலே வீசி விட்டு செல்கிறேன். நான் நிறைய அந்த பாவத்தை ஏற்றுக்கிட்டு எனக்கு ஏன் இந்த பாவம்? என்னுடைய பெயரும் கண்ணப்ப, என்னுடைய மனைவி பேரு கண்ணம்மா. மொத சம்சாரம் கட்டண மொத வாரமே கைட்டி எங்காச்சும் கொடுத்துட்டு போயிட்டான்.